தொல்காப்பியர் வந்துட்டு ஓரறிவு முதல் 6 அறிவு வரை ஒவ்வொன்றா வரிசைப்படுத்தியிருப்பாங்க. இதுக்கு வந்துட்டு நம்ம ஷார்ட்கட் வச்சு படிக்கணும். எந்த ஒரு இதையுமே நம்ம ஷார்ட்கட் வச்சு படித்தோம் அப்படின்னா எப்பயுமே அது வந்துட்டு நம்மளுக்கு மறக்கவே மறக்காது. இது வந்து தொடு உணர்வு, அப்புறம் சுவைத்தல், நுகர்தல், அதோடு சேர்த்து பார்த்தல், கேட்டல், அந்த மாதிரி வரிசையாக ஒன்று ஒன்றா கொடுத்துருப்பாங்க. இது நம்ம எப்படி ஷார்ட்டாக ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு தொடு உணர்வு, அது வந்து நம்மளை டச் பண்ணதுமே நம்மளுக்கான ஒரு உணர்வு வந்துடும் இல்லையா, அது வந்து தொடு உணர்வு. ரெண்டாவது நம்ம ஃபேஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கீழேருந்து போகணும், வாய், அதுக்கப்புறம் மூக்கு, அப்புறம் கண், அப்புறம் காது, இந்த ஆர்டரில் போகணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு மறக்கவே மறக்காது. அப்போ தொடு உணர்வு அப்படின்றது வந்துட்டு புல்லு, மரம். ரெண்டாவது வந்துட்டு வாய் வந்துடணும், தொடு உணர்வு, அதுக்கப்புறம் வாய், அதாவது சுவைத்தல் உணர்வு, சிப்பி, நத்தை, அடுத்து கரையா, எறும்பு. நீங்கள் அந்த ஃபேஸில் கையை வச்சுக்கிட்டே சொல்லணும், கரையா, எறும்பு, அடுத்து நண்டு, தும்பி, பறவை, விலங்கு, அதுக்கப்புறம் மனிதன். இந்த மாதிரி ஒவ்வொன்றா நம்ம வந்துட்டு ஷார்ட்கட் வச்சு படித்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இந்த மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா என்னோட வீடியோவை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.